அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது அமுத தமிழ் வணக்கம். இன்னைக்கு விலை மதிப்பற்ற சொத்து அப்படிங்கிற தலைப்பில், கல்வி கற்றவனே கண்கள் கொண்டவன், கற்காவிட்டால் கண் இருந்தும் பயனில்லை. கல்வியின் பெருமை பற்றி திருவள்ளுவர் கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடல்ல மற்றையவை என்கிறார். மகாபாரதத்தில் யட்சனாக வரும் யமதர்மன் தன் சோதிப்பதற்காக தர்மனை விலை மதிப்பற்ற சொத்து எது என கேட்கிறார். அதற்கு தர்மர் கல்வியே விலை மதிப்பற்ற சொத்து என பதிலளித்தார். இப்படி பெருமைமிக்க கல்வியின் தெய்வமான சரஸ்வதியை பூஜிக்கும் நாளே சரஸ்வதி பூஜை. கல்வி, கேள்வி, கலை, கலாச்சாரம், விஞ்ஞானம், மெய்ஞானம் என அனைத்திற்கும் தெய்வம் சரஸ்வதியே. வேதங்களின் முதன்மையான ரிக் வேதம் சரஸ்வதியை போற்றுகிறது. வாக் தேவி, ஜோதிஸ்வரூபா, வஜீனிவதி, ருதாவரி என்றும் அழைக்கப்படும் அவள் வெண்பட்டு உடுத்தி வெண் தாமரை மீதும் வெள்ளை அன்னத்தின் மீது அமர்ந்து அருள் புரிகிறாள். புத்தகங்கள் படிப்பிற்கு தேவையான சாதனங்களை சரஸ்வதி பூஜை அன்று வழிபட ஞானம், கல்வி அறிவை வழங்குவாள். சரஸ்வதியின் இருப்பிடம் எது என்று கேட்டால், வெள்ளை தாமரை, வீணையின் நாதம், புலவர்களின் உள்ளம், வேதம் சொல்லும் வேதியர், தர்மத்தை உபதேசிக்கும் துறவிகள், குழந்தைகள் பேசும் மழலை மொழி, குயில் ஓசை, கிளியின் நாக்கு இவையே சரஸ்வதியின் இருப்பிடம் என்கிறார் மகாகவி பாரதியார். ஞானத்திற்கு அதிபதியான இவளை வழிபட்டால் அறிவு வளரும். கேட்டதுக்கு மிக்க நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.